மீனராசி ரேவதி நட்சத்திரம். இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். முழுமையான 4 பாதங்களை கொண்டது மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம். இது புதனோட நட்சத்திரம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருடங்கள் இருக்கலாம், 5 வருடங்கள் இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 13 வருடத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த தசா புத்தி கரெக்டாக உங்களுக்கு ஒத்து வரல, இந்த வயசு ரீதியாக சொல்கிறது ஒத்து வரல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தசா புத்தி என்ன சொல்கிறேன்னா அதுக்குண்டான பலன்களை எடுத்துங்க. உங்களுக்கு சுக்கரதசை சொல்கிறேன்னா சுக்கரதசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. சூரிய தசை சொல்கிறேன்னா சூரிய தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. நீங்கள் வயசை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். இது யாராருக்கெல்லாம் இந்த தசாபுத்தி பலன்கள் ஒத்து வரும் அப்படின்னாக்கா நான் 13 வருடத்தில் எடுக்கிறேன். தசாபுத்தி இருப்புகள் 10 வருடங்கள்ல இருந்து 15 வருடங்கள் வரைக்கும் தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தசாபுத்தி பலன்கள் ஒத்து வரும். அதனால் 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 20 வயசுக்குள்ளே கேது தசை உங்களுக்கு நடைமுறைக்கு போயிடும். 20 வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். என்னோட கணக்குப்படி நான் சொல்கிறேன். அப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு தேடுவீங்க. 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் போச்சு. அதாவது உங்களுக்கு வந்து விரயத்தில் இருந்து 2.5 வருஷமாக முடிஞ்சு. இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 15 2024க்கு பிறகு 4.5 மாத காலங்களுக்கு பிறகு, அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது. சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை காட்டும். அப்போ வைப்ரேஷனை காட்டுது அப்படின்னாக்கா இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஜென்ம சனியோட பலன்களை கொடுக்கும். அப்போ ஜென்ம சனியில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். இப்போ 20-21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சுக்கிரதசையில் என்னோட கணக்குப்படி உங்களுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஜென்ம சனி என்ன பண்ணும், நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஜென்மசனி வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரதசை அப்படிங்கிறது 3க்கும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும். இது வந்து யோக தசை கிடையாது, அவயோக தசை தான். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா சுக்கிரதசை இந்த முதல் சுற்று சனி 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா முதல் சுற்று சனி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் தாழ்ந்து போகிறது நல்லது, அனுசரித்து போகிறது நல்லது. நிறைய உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஜென்ம சனியோட பலன்களாக தான் அமையும். மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஆகுதுன்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நேரடி வலுப்பெற்றிருந்தால் கடுமையான கஷ்டங்கள் உண்டு. நேரடி வலுனாக்கா சுக்கிரதசை தானே எனக்கு நிறைய கொடுக்கணுமே, சுகபோக வாழ்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே எதோ சொல்கிறாங்களே, சுக்கிரதசனாக்கா நல்லா கொடுக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இந்த லக்னத்துக்கு கொடுக்காது, இந்த ராசிக்கு கொடுக்காது, கெடுபலன்களை தான் கொடுக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அது கூட 30 வயசுக்குள்ளன்னா கம்மி தான். 30 வயசுக்கு மேலேனாக்கா 2வது சுற்று சனி, பொங்கு சனி நல்ல வலுவாக இருக்குது தசை அப்படின்னாக்கா நிறைய கொடுக்கும். வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கும். ஆனால் 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இந்த ஜென்ம சனியில் திருமணம்ங்கிறது வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கூட வயசாகி போகுது, எப்படியாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு வரன் வரும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ஜாதகம் கொடுப்பீங்க. அந்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ 7 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, அதில் தான் சுக்கிர தசை, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான தசை அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு குறைய சொல்லி அந்த ஜாதகத்தை வந்து தள்ளி வச்சுருவாங்க. அதனால் நிறைய மன நெருக்கடிகளுக்கு உள்ளாவீங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். லவ்வில் சக்ஸஸ் கிடைக்கும். லவ் சம்மந்தப்பட்ட மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். லவ் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தசை அப்படிங்கிறது எந்த தசையாக இருந்தாலும் சரி அசங்கமாகாமல் இருக்கணும். அந்த தசை வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, வேறு ராசியாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய லவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர், இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்கனாக்கா அவங்க வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட ஜாதகத்தில் அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். வக்கரமாகாத தசை அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு, சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு சுக்கிரதசையில், ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கிரதசையில்னாக்கா லவ் மேரேஜ் தான் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை அன்னோன்யம் பிறக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். ஜென்மசனியாக இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்துறாது இந்த 2025. ஏன்னா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு 2025 இருக்குது. சிறப்புன்னு சொல்லிக்கலாம். விரயத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையிறது, புதுசாக ஒரு வேலை அமையிறது, நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் குருவுடைய பயிற்சி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராகுவும் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால
நிறைய விரயங்களை கொடுத்தாலும் 12ல் வந்து தூக்கம் இருக்காது, அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்தாலும் இந்த ராகு பகவான் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜன்மசனி இந்த மீன ராசிக்கு வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா எதுக்குமே பயப்படக்கூடாது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னாக்கா நல்லது தான், நீங்கள் கெட்டது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதில் வந்து தண்டனை உண்டு. அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது, கணவன் மனைவியாக இருக்கும்போது வேற ஒருத்தரோட தொடர்புகள் இருந்துச்சுனாக்கா, அதாவது இல்லீகல் தொடர்பு, தவறான தொடர்புகள் இருந்துச்சுனாக்கா அதன் மூலிமா ப்ராப்ளம் குடும்பத்தில் கண்டிப்பாக வரும். அது தெரிய ஆரம்பிக்க அது பிரச்சனைகளை வரும், பிரியக்கூடிய சூழ்நிலையிலே கொடுக்கும். ஏற்கனவே தவறாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறான தண்டனையும் இந்த நேரங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாத அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அதாவது இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, மறைமுகமாக நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அதில் அது கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த ஜென்ம சனியில் இருந்தீங்கனாக்கா, அதாவது மீனராசியில் இருந்தீங்கனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை இந்த நேரங்களை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு திருமணம், 2 திருமணம், 3வது திருமணம் வரைக்கும் போய் இந்த சுக்கிரதசையில் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. திருமணத்து மேலே அந்தளவுக்கு வெறுப்பை கொடுத்துரும் இந்த சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. திருமணத்தை சுக்கிர பகவான் கெடுக்கிற மாதிரி எந்த கிரகமும் கெடுக்காது, ராகு கூட கெடுக்காது, சனி பகவான் கூட அந்தளவுக்கு கெடுக்காது. திருமணம் சார்ந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அது எப்போ வரும்னாக்கா இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் வரும். இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்குதா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 2வது மேரேஜுக்கும் சரி, ரொம்ப லேட் மேரேஜுக்கு சரி நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு வந்து நீங்கள் தள்ளி போகணுன்னு அவசியமே கிடையாது. 2nd ரவுண்டு சனி அப்படிங்கிறதுனால உடனடியான திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். கலத்தர பாவத்துக்கு நல்ல ஒரு வலுவான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த வயது காலகட்டத்தில் சூரிய தசை நடக்குதுனாவே நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது, உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னாக்கா சைலண்ட்டாக இருக்கணும். அதாவது சைலண்ட்டாக இருக்கணும்னா சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். நீங்கள் வேற ஒருத்தர் வேலை தலையிடுறதோ, வேற ஒருத்தரோட விஷயத்தில் வந்து தலையிடுறதோ இதெல்லாம் வேண்டாம். இது நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அதன் மூலிமா பிரச்சனைகளை கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் யார் அப்படின்னாக்கா இந்த ஜென்ம சனியில் தான் தெரியும். உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான சொந்த பந்தங்கள் யார் அப்படிங்கிறது ஜென்ம சனியில் தான் காட்டும் இந்த சனி பகவான். ஒரு நட்பு அல்லது காதல், மற்றபடி தவறான தொடர்புகள் இந்த வயது காலகட்டத்தில், இந்த தசை காலகட்டத்தில் 7.5 சனி வரும்போது, அதுலேயே ஜென்ம சனி வரும்போது ப்ராப்ளத்தை கொடுக்குது, உடச்சி விட்டுதுன்னாக்கா, அதாவது பிரித்து விட்டுதுன்னாக்கா 2வது சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. சேர்ந்தாலும் அதிகப்படியான ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த வயது காலத்தில் கூட, இந்த தசையில் கூட தவறான தொடர்புகளில் இருக்கிறாங்க. ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்கள விட்டுணும். திரும்ப திரும்ப அவங்கள போட்டு நம்ம வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நல்லதில்லை. இது ஜென்ம சனியில் வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த ஜென்ம சனியில் நீங்கள் கெட்டது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். நல்லது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்ல பலன்களை கொடுக்கும். 46 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது யோக தசைகள். ராசிக்கு 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி தசை செவ்வாய் தசை, ராசிக்கு 5 குடையவன் தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, சிறப்பான தசைன்னு சொல்லிக்கலாம். இந்த 2 தசையும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. 2nd ரவுண்டு சனி தான். சந்திர தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லாதீங்க. நீங்கள் தவறான ஒரு நடவடிக்கையில் இருந்தீங்க, தவறான தொடர்பில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கும், கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லதே செஞ்சுட்டு வரீங்க, நல்ல கேரக்டரு, நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் தவறான வழியில் போகல அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த 2 தசைகளும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம், கடன் பிரச்சனைகள் வராது. கடன் இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு கிளியர் ஆகும். வழக்குகள், நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி ஜென்ம சனியில் உங்களுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 63 வயசுக்கு மேலே 81 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் வயதான காலகட்டத்தில் வர தசை. வயதான காலகட்டத்தில் வந்தாலும் ராகு பகவான் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ராகு அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் பயப்படணும். ஏன் பயப்படணும் அப்படின்னா, உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நோய் நொடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை.
சனி பகவான் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அவயோகத்தில் இருந்து தசை பண்ணால் கூட, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ராகு தசையில் பிராபலத்தை கொடுக்காது, பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த தசை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ அல்லது 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ பசங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். பெண்களை வந்து நீங்கள் வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், அவங்க வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த தசைக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகள் அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது. ஜென்ம சனி தான் இருந்தாலும் 2 பலன்களை கொடுக்கும். மன அழுத்தத்தையும் ஒரு பக்கம் கொடுக்கும், ஒரு பக்கம் வருமானத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் மன அழுத்தம், மற்றவங்களுக்கு கிடையாது. மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான். மனசு சார்ந்த சோர்வு, உடல் சோர்வு, சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள், மன நெருக்கடிகள், இதிலெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான இந்த ஜென்ம சனி இருக்கும். மற்றபடி உங்களுடைய வாரிசுகள் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பாங்க இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு 2025 சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். நன்றி.